வெல்கம் பேக் டு டியூட்டர் எஜுகேஷன் சேனல். இந்த பதிவில் நம்ம திரும்ப பார்க்க போகிறது ஸ்டேட் போர்டு 8th ஸ்டாண்டர்ட் 3 questions அப்படிங்கிற அந்த லெசனுடைய செக்ஷன் 2 பார்ட் 2 பகுதியை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். The king turned round and saw a bearded man come running out of the wood. அந்த காட்டுக்குள்ளேருந்து ஒரு bearded man அப்படின்னாக்க தாடி வச்சிருக்கிறாரு ஒரு மனிதர் அங்கேருந்து வர்றாரு. The king turned round and saw, இந்த அரசன் வந்து திரும்பி பார்க்குறாரு, அந்த தாடி வைத்த மனிதர் வர்றாரு இல்லையா, அந்த காட்டுக்குள்ளேருந்து பார்க்குறாரு. The man held his hands pressed against his stomach. அந்த மனிதர் தன்னுடைய கையை ஸ்டொமக்கில் வச்சு அமுக்கிக்கிட்டு வர்றாரு வயிற்றுல. அண்ட் பிளட் வாஸ் ஃப்ளோயிங் ஃப்ரம் அண்டர் தம். அவர் கையை வச்சு அமுக்கி இருக்கிறார் இல்லையா, அந்த இடத்துல இருந்து பிளட் வந்துகிட்டே இருக்குது, ரத்தம். when he reached the king, அந்த அரசன் அவர் வந்து சேர்ந்த பொழுது he fell fainting on the ground. அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுகிறாரு. mourning feebly. mourning அப்படின்னா அப்படியே ஒரு முனகல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, காயம்பட்ட அடிபட்டாக அந்த மாதிரி ஒரு முனகல் சத்தத்தோட கொஞ்சம் மயக்கத்தோட முணங்கிக்கிட்டே அப்படியே கீழே படுத்திருக்க விழுந்துட்டாரு. The king and the hermit unfastened the man's clothing. அந்த ஹெர்மிட்டும் அந்த துறவியும் அந்த அரசரும் ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த மனிதருடைய ட்ரெஸ், அவங்க உடம்புல இருக்கக்கூடிய ட்ரெஸ் அன்ஃபாஸ்டன்ட் அப்படின்னா அப்படியே உடனே கழட்டினாங்க. டைப் பண்றத கழட்டுறதா அன்ஃபாஸ்டன் அப்படின்னு சொல்றது. There was a large wound in his stomach. அந்த சட்டையை கழட்டி பார்க்கும் பொழுது அவருடைய ஸ்டொமக்கில், அதாவது அவருடைய வயிற்றுல மிகப்பெரிய காயம். wound அப்படின்னா காயம், லார்ஜ் woundனா பெரிய காயம் ஒன்று இருந்தது. The king washed it as best he could. எவ்வளவு சுத்தமா வாஷ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அந்த காயத்தை சுத்தப்படுத்தினாரு அரசர். and bandaged it with his handkerchief and with a towel the hermit had. அடுத்து என்ன பண்ணாரு, அந்த சுத்தம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த புண்ணு இருந்தது இல்லையா, அதை பேண்டேஜ் பண்ணாரு. எப்படின்னா தன்னுடைய ஹேண்ட் கர்ச்சிப்பையும் அதோட மட்டும் இல்லாம ஹெர்மிட் வச்சிருந்த ஒரு டவலையும் எடுத்து அதை சுத்தி பேண்டேஜ் மாதிரி கட்டி விட்டாரு. பட் த பிளட் would not stop flowing. ஆனாலும் அந்த ரத்தம் கசிவது நிக்கல, தொடர்ந்து ஃப்ளோ ஆகிட்டே இருக்குது. and the king again and again removed the bandage soaked with the warm blood and washed and rebandaged the wound. மறுபடியும் அவர் என்ன பண்றாரு, அந்த பேண்டேஜ் போட்டிருந்தார் இல்லையா, அந்த கிளாத்தும் ஹேண்ட் கர்ச்சிப்பும் டவலையும் அதை திருப்பி எடுத்து அதை புழிஞ்சு மறுபடியும் அதை அந்த ரத்தத்தை சுத்தப்படுத்தி தண்ணியில் அலசி புழிஞ்சு மறுபடியும் ரீபேண்டேஜ் பண்றாரு. when at last the blood ceased flowing, கடைசியா அந்த பிளட் வர்றது நின்னதுக்கு பிறகு the man revived and asked for something to drink. அப்பதான் அவன் வந்து நிதானத்துக்கே வர்றான், மயக்கம் தெளிஞ்சு. அந்த மனிதர் அப்பதான் மயக்கம் தெளிஞ்சு ரிவைவ்டு அப்படின்னாக்கா அந்த மயக்க நிலையிலேருந்து திரும்பி வர்றது, சுய நிலைக்கு வர்றது. அதுக்கப்புறம் அவன் அந்த பியர்டட் மேன் என்ன கேட்கிறாரு அப்படின்னா, குடிப்பதற்கு ஏதாவது கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. The king brought fresh water and gave it to him. இந்த அரசர் என்ன செஞ்சாரு, ஒரு ஃப்ரெஷ் வாட்டர், நல்ல தண்ணி, சுத்தமான தண்ணியா கொண்டு வர்றாரு, அதை அவனுக்கு கொடுத்தாரு. மீன்வைல், இதற்கு இடையில இந்த சன் ஹேட் செட், சூரியன் செட் ஆயிடுச்சு, அதாவது அஸ்தமனம் ஆயிடுச்சு. அண்ட் இட் ஹேட் பிகம் கூல், இப்போ வந்து கூலிங்கா இருக்குது. ஈவினிங் அப்படிங்கும்போது அதுவும் அவங்க இருக்கக்கூடியது காடு, கூலிங்கா இருக்கும். ஸோ த கிங் வித் த ஹெர்மிட்ஸ் ஹெல்ப், அந்த ஹெர்மிட்ஸினுடைய உதவியோட இந்த அரசர் என்ன பண்ணார் அப்படின்னா, carried the wounded man into the hut. அந்த wounded மேனை ஹட்டுக்கு, அதாவது குடிசைக்குள்ள கொண்டு போனாங்க, அந்த ஹெர்மிட்டோட குடிசை இருக்கு இல்லையா அதுல. அண்ட் லேடி ஹிம் ஆன் த பெட், அங்க இருந்த அந்த பெட்ல அவனை படுக்க வச்சாங்க, அந்த bearded மேனை. lying on the bed the man closed his eyes and was quite, அமைதி ஆயிட்டாரு. அதாவது அந்த பெட்ல படுக்க வச்சோன்னே கண்ணை க்ளோஸ் பண்ணாரு அந்த bearded மேன், அதுக்கப்புறம் அமைதியாட்டாரு, தூங்கிட்டாரு. பட் த கிங் வாஸ் so tired from his walk and from the work he had done that he crouched down on the threshold and also fell asleep. இந்த அரசர் வந்து காலையில அங்கிருந்து நடந்து வந்தது, ஹெர்மிட் ஹவுஸுக்கு நடந்து வந்தது, அதோட மட்டும் இல்லாம அந்த தோட்டத்துல வேலை செஞ்சது. இதனால அவர் மிகவும் டயர்டானதுனால அவர் என்ன பண்ணாரு, அவரும் அயர்ந்து தூங்கிட்டார். ஃபுல் அஸ்லீப் அப்படின்னா
அயர்ந்து தூங்குறது. So soundly that he slept all through the short summer night. அன்று இரவு முழுவதும், அந்த கோடைகால இரவு முழுவதும் அவர் என்ன பண்ணாரு, அந்த ஒரு நாள் இரவு ஃபுல்லா சவுண்ட்லி அப்படின்னாக்க நன்றாக தூங்குறாரு அந்த டயர்டோட காரணத்தினால. when he awoke in the morning it was long before he could remember where he was. காலையில விழித்து எழும்பொழுது அவருக்கு கொஞ்ச நேரம் ஆகுது, அவர் யாரு, அவர் எங்க இருக்காரு அப்படிங்கறது அவருக்கு ஞாபகம் வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகுது. ஏன்னா அரசர் அப்படின்னு சொல்லும்போது அவர் அரண்மனையில தான் இருப்பாங்க. திடீர்னு ஒரு இடத்துல வந்து ஒரு குடிசையில இருக்கும் பொழுது, அதுவும் விடியற் காலம் எழுந்து பார்க்கும் பொழுது அவருக்கு வந்து ஒரு எங்க இருக்கிறோம் நம்ம அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம். அவர் தனக்கு சரியா நினைக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகுது. Or who was the strange bearded man lying on the bed and gazing intently at him with shining eyes. அதே மாதிரி பக்கத்துல படுத்திருக்காரு அந்த பியர்டட் மேனு. ஸ்ட்ரேஞ்ச் பியர்டட் மேன்னா வித்தியாசமா இதுவரை பார்த்திராதவர் அப்படிங்கிறவங்க ஸ்ட்ரேஞ்ச் அன்னோன் பர்சன். அவர் படுத்திருக்காரு. அவர் என்ன பண்றாரு, இந்த அரசனை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஷைனிங் ஐஸ் அப்படின்னா அந்த அவருடைய கண்கள் வந்து ஷைனிங்கா இருக்கு. இவரை பாக்குறாரு, அரசனை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அதை பார்த்தோன்னே இவருக்கு யார் இவர் அப்படிங்கன்னா, காலையில தூங்கி எழுந்துச்சோன்னு ஒரு டவுட் அவருக்கு. திரும்ப தன்னை ரெகக்னைஸ் பண்ண முடியல. Forgive me, said the bearded man in a weak voice. என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அந்த bearded man இருக்கார்ல, அவர் வந்து ஒரு வீக் வாய்ஸ் அப்படின்னாக்க ஒரு வாய்ஸ் வந்து ரொம்ப வீக்கா இருக்கு வாய்ஸ். When he saw that the king was awake and was looking at him, இதை பார்த்த உடனே டக்குன்னு அரசர் எந்திரிக்கிறாரு, அவரை பார்க்கிறாரு. I don't know you and have nothing to forgive you for, said the king. உங்களை யாருன்னு எனக்கு தெரியாது, உங்களை மன்னிக்கிற அளவுக்கு என்ன எதுவும் இல்லையே அப்படின்னு சொல்றாரு அரசர். யூ டோன்ட் நோ மீ பட் ஐ நோ யூ. அதாவது உங்களுக்கு என்ன தெரியாது, ஆனா உங்களை எனக்கு தெரியும். I am that enemy of yours who swore to revenge himself on you. நான் வந்து உங்களுடைய பகைவன், நான் உங்களை கொல்வதற்காக சபதம் எடுத்து நான் வந்திருக்கேன். Because you executed his brother and seized his property. நீ ஏன் அப்படின்னு சொன்னாக்க, நீங்க என்னுடைய பிரதரை வந்து கொன்னுட்டீங்க, அதோட மட்டும் இல்லாம அவருடைய ப்ராப்பர்ட்டியை நீங்க வந்து அபகரிச்சிட்டீங்க, சொத்துக்களை எல்லாம். ஐ நியூ யூ ஹேட் கான் அலோன் டு see the hermit. எனக்கு தெரியும் நீங்க வந்து ஹெர்மிட்டை பார்க்கறதுக்கு தனியா தான் போனீங்க அப்படிங்கிறது. அண்ட் ஐ ரிசால்வ் டு கில் யூ ஆன் யுவர் வே பேக். அதனாலதான் நான் என்ன தீர்மானிச்சேன் அப்படின்னா, ரிசால்வ்ட் அப்படிங்கிறது தீர்மானிக்கிறது. டு கில் யூ, உங்களை கொல்றது. ஆன் யுவர் வே பேக் அப்படின்னா நீங்க திரும்பி அந்த ஹெர்மிட்டுக்கிட்ட இருந்து போயிட்டு திரும்பி வர்ற பொழுது உங்களை கொல்றதுன்னு நான் முடிவு வச்சிருந்தேன். பட் த டே பாஸ்டு அண்ட் யூ டிட் நாட் ரிட்டர்ன். ஆனா ஒரு நாள் முழுசும் கடந்துருச்சு, ஆனா நீங்க திரும்பி வரல. ஸோ ஐ கேம் அவுட் ஃப்ரம் மை ஆம்பியூஸ் டு ஃபைண்ட் யூ and came upon your bodyguard and they recognized me and wounded me. அதனால தான் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, அந்த பதுங்கி இருந்த இடத்துல இருந்து நானே வெளியில வந்து உங்களை கொல்லணும் அப்படிங்கிறதுக்காக வெளியில வந்த பொழுது உங்களுடைய பாடி கார்டு காவலாளிகள் நீங்க அங்க நிறுத்தி வச்சுட்டு வந்திருந்தீங்க இல்லையா, அவங்க என்ன அடையாளம் கண்டுக்கிட்டாங்க. ரெகக்னைஸ்டு மீ அப்படின்னா என்னை யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அண்ட் wounded me, அவங்க தான் என்னை காயப்படுத்திட்டாங்க. ஐ எஸ்கேப்டு ஃப்ரம் தம், அவங்கள்ட்ட இருந்து நான் தப்பிச்சிட்டேன். பட் should I have blood to death had you not dressed my wound. ஆனா நீங்க எனக்கு அந்த ஊண்டிலேருந்து அந்த காயத்திலேருந்து நீங்க அதை எனக்கு ட்ரெஸ்ஸிங் பண்ணல அப்படின்னு சொன்னா, காயத்துக்கு நீங்க மருந்து கொடுத்து பேண்டேஜ் எல்லாம் போட்டீங்க இல்லையா, அப்படி செய்யவில்லை என்றால் நான் இறந்திருப்பேன். ஐ விஷ் டு கில் யூ, நான் உங்களை கொல்வதற்கு நான் விரும்பினேன். அண்ட் யூ ஹாவ் சேவ்டு மை லைஃப், ஆனா நீங்க என்னுடைய லைஃபை காப்பாத்திருக்கிறீங்க, என்ன உயிரை மீட்டு இருக்கிறீங்க. நவ் இஃப் ஐ லிவ் அண்ட் இஃப் யூ விஷ் இட் I will serve you as your most faithful slave. நான் என்னை வாழ்விட்டால், நான் வாழ்ந்தால் உங்களுக்கு நான் வந்து ஃபெய்த்ஃபுல் உண்மை உள்ள ஸ்லேவாக, அதாவது அடிமையாக நான் சேவை செய்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. and will bid my sons do the same. என்னுடைய பையனையும் நான் எப்படி அடிமையா உங்கள்கிட்ட வேலை செய்யறனோ அதே மாதிரி என்னுடைய பையனையும் நான் உங்கள்கிட்ட அடிமையா இருக்க செய்வேன். Forgive me, என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி அந்த bearded man சொல்றாரு.
The king was very glad to have made peace with his enemy so easily. இந்த அரசருக்கு ரொம்ப சந்தோஷம், ஒரு பகைவனை ஒரு எதிரிய ரொம்ப சுலபமா நம்ம அவனை மைண்ட்ல ஒரு அமைதியை உண்டாக்கிட்டோம். அதாவது கொலை செய்யணுங்கிற எண்ணம் உடையவனை அந்த மனசை நீக்கி அவனுக்கிட்ட ஒரு அமைதியை உண்டாக்கிட்டோம். And to have gained him for a friend, அதே நேரத்தில் அவனை ஒரு நண்பனாகவும் நம்ம ஆக்கி இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு பெரிய சந்தோஷம் அவர் அரசருக்கு. And he not only forgave him, but he said he would send his servants and his own physician to attend him. அரசர் அவனை மன்னிக்கிறது மட்டும் அல்லாமல் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, அந்த செர்வெண்ட்டுக்கு தன்னுடைய அரசனுக்குன்னு இருக்கக்கூடிய பிசிசியன் அப்படின்னா டாக்டர் இருப்பாங்களே அந்த காலத்துல, அவங்களுக்குன்னு இருக்கக்கூடியவங்க, அரசர்களுக்குன்னே இருக்கக்கூடியவங்க, அவங்கள உங்களை பார்க்க சொல்றேன், உங்களுக்கு அந்த காயத்துக்கு மருந்து போட சொல்றேன் அப்படின்னு சொன்னாரு. அதோட மட்டுமல்லாமல் and promised to restore his property. அதே நேரம் அந்த bearded மேனுக்கு உறுதி அளிச்சாரு. நீங்க சொன்னீங்க இல்லையா, அபகரிச்சிட்டோன்னு சொன்னீங்க இல்லையா சொத்தெல்லாம், அதை திரும்ப உங்ககிட்ட ரெஸ்டோர் அப்படின்னா திரும்ப ஒப்படைக்கிறது, நான் உங்களுக்கு திரும்ப ஒப்படைச்சிடறேன் அப்படின்னு அரசர் சொன்னாரு. Having taken leave of the wounded man, the king went out into the porch and looked around for the hermit. அந்த wounded மேனுக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லிட்டு வெளியில வர்றாரு. அங்க அந்த ஹெர்மிட்டை பார்த்து, வெளியில இருக்கிற ஹெர்மிட்டை பார்க்கிறாரு. Before going away, he wished once more to beg an answer to the questions he had put. அவர் என்ன நினைச்சாரு அரசர் அப்படின்னா, சரி ரைட்டு நம்ம கிளம்புவோம், அதுக்கு முன்னாடி இந்த ஹெர்மிட்டு கிட்ட திரும்ப ஒரு தடவை கேட்டு பார்ப்போம் ஆன்சர், அவர் சொல்றாரா இல்லையான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. The hermit was outside. hermit வெளியில இருக்கிறாரு. On his knees sowing seeds in the beds that had been dug the day before. அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, முட்டிகால் போட்டு அந்த நேற்று முந்தைய நாள் செய்த அந்த பிட் இருக்கு இல்லையா, அந்த கொஞ்சம் கொஞ்சமா குழி தோண்டி வச்சாங்க இல்லையா அந்த பிளான்டிங் பண்றதுக்காக, செடிகளை நடுவதற்காக, அதுல அவர் என்ன பண்ணிக்கிறார் அப்படின்னா sowing seeds அப்படின்னா விதைகளை விதைச்சுக்கிட்டு இருந்தாரு, இந்த மர விதைகளை, தாவரங்க விதைகளை. The king approached him and said, அரசர் அவருக்கு முன்னாடி போனாரு, போய் நின்று சொன்னாரு, for the last time, கடைசி தடவையாக, I pray you to answer my questions, wise man. நான் கடைசி தடவை கேட்கிறேன், என்னுடைய கேள்விக்கு ஆன்சர் சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறாரு அரசர். அது அவர் சொல்றாரு, you have already been answered. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, உனக்கு ஏற்கனவே பதில் கொடுக்கப்பட்டு விட்டது. said the hermit, still crouching on his thin legs and looking up at the king who stood before him. அவர் வேலையை பார்த்துக்கிட்டு காலு அந்த சவ்விங் த சீட்ஸ், அந்த விதைகளை விதைச்சிக்கிட்டு அவர் வேலையை பார்த்துக்கிட்டு அரசனை பார்த்து சொல்றாரு, ஹவு ஆன்சர், வாட் டு யூ மீன்? அரசர் கேட்கிறாரு, எப்படி பதில் கொடுத்தாச்சுன்னு சொல்றீங்க, நீங்க என்ன சொல்றீங்க, எனக்கு ஒன்றும் புரியலையே. ஆஸ்க்டு த கிங். Do you not see, நீ பார்க்கலையா அப்படின்னு கேட்கிறாரு. replied the hermit, if you had not pitied my weakness yesterday and had not dug these beds for me, but had gone your way, that man would have attacked you and you would have repented of not having stayed with me. அதாவது என்ன சொல்றாரு அப்படின்னா, if you had not pitied my weakness yesterday, என்னுடைய வீக்னஸ், அதாவது நான் வயதானவன், என்னால அந்த மண்வெட்டி வச்சு கொத்திக்கிட்டு இருந்தேன் இல்லையா, அது செய்ய முடியாம நான் கஷ்டப்பட்ட பொழுது நீ என் மீது கருணை கொண்டு எனக்காக நீ வேலை செஞ்ச. அப்படி நீ வேலை செய்யவில்லை என்றால், and had not dug these beds for me அப்படின்னா, எனக்காக இந்த பெட்ஸ், அதாவது அந்த விதைக்கிறதுக்காக தோன்றும் இல்லையா குழிய, அது நீ டிக்கிங் பண்ணல அப்படின்னு சொன்னா, பட் had gone your way, உன்னுடைய வழியில் நீ சென்றிருந்தால், that man would have attacked you, அந்த மனிதன், அந்த bearded man உன்னை தாக்கி இருப்பான். and you would have repented of not having stayed with me, நீ உன்னுடைய உயிரை இழந்திருப்பாய் என் கூட தங்கி இல்லாததுனால. so the most important time was when you were digging the beds. அப்ப முக்கியம், நீ கேட்ட முதல் கேள்வி, முக்கியமான நேரம் எது அப்படின்னு சொன்னா, என்னுடைய பெட்ஸ், அதாவது இங்க இந்த தோட்டத்துல டிக்கிங் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க இல்லையா, தோட்டத்துக்காக குழி தோண்டிக்கிட்டு இருந்தீங்க இல்லையா, அதுதான் முக்கியமான டைம். அண்ட் வாஸ் அ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மேன்
and I was the most important man. முக்கியமான நபர் யாருன்னு கேட்டீங்களா, அது நான் தான் அப்படின்னு சொல்றாரு. And to do me good was your most important business. அதே மாதிரி எனக்கு நல்லது செஞ்ச இல்லையா, அதுதான் நீ செஞ்ச மிக முக்கியமான வேலை. Afterwards, அதற்கு பிறகு, when that man ran to us, அந்த மனிதன் நம்ம கிட்ட ஒடியாந்தார்ல, காயம்பட்ட மனிதர், the most important time was when you were attending to him. அது முக்கியமான டைம் என்ன அப்படின்னு சொன்னா, அவருக்காக நீ அட்டன் பண்ணி இல்லையா, அதுதான் முக்கியமான டைம். For if he had not bound up his wounds, he would have died without having made peace with you. நீ அவருக்கு அந்த புண்ணுக்கு பேண்டேஜ் பண்ணல அப்படின்னு சொன்னா, ஊண்டுனால அவர் என்ன பண்ணிருப்பாரு, இறந்திருப்பாரு, அவருக்கு ஒரு அமைதி கிடைக்காம போயிருக்கும். ஸோ ஹி வாஸ் அ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மேன். அவருக்கு அந்த அமைதி கிடைச்சது. கொலை செய்யணும்னு வர எண்ணம் உடையவனை உன்னுடைய நடவடிக்கையினால, அவனை நீ காப்பாற்றினால அவருக்கு அந்த கொலை செய்யணுங்கிற எண்ணம் மாறி அவருடைய மனதில் அமைதி உண்டாக்குன. அதனால he was the most important man. அவர் தான் மிக முக்கியமான மனிதர். And what you did for him was your most important business. அதே நேரத்தில் அவருக்கு என்ன செய்தியோ, என்ன நன்மை செய்தியோ, அதுதான் உன்னுடைய மிக முக்கியமான செயல். Remember then, அடுத்து ஞாபகம் வச்சுக்க, there is only one time that is important. ஒரே ஒரு நேரம் தான் இருக்குது, அதுதான் மிக முக்கியமானது. அது என்ன அப்படின்னா, now, இப்பொழுது இருக்கக்கூடிய நேரம். It is the most important time. இதுதான் மிக முக்கியமான நேரம். Because ஏனென்றால், it is the only time when we have any power. இந்த நேரம் தான் நமக்கு இருக்கக்கூடிய பவர். இந்த நேரத்துல தான் நமக்கு பவர் இருக்கு, என்ன வேணாலும் செய்யலாம். The most necessary person is the one with whom you are. மிகவும் மிக முக்கியமான நபர் யார் அப்படின்னு சொன்னால், நீ யார் கூட இருக்கிறையோ அவர் தான் உனக்கு மிக முக்கியமான நபர். For no man knows whether he will ever have dealing with anyone else. ஏன் அப்படின்னு சொன்னா, யாருடனும் எந்த டீலிங்கும் வைத்துக் கொள்ள போகிறார் என்பது யாருக்கும் தெரியாது. And the most important affair is, மிகவும் முக்கியமான விஷயம் எது அப்படின்னா, to do that person good. அந்த உன்னுடன் இருக்கக்கூடிய நபருக்கு நீ யார் கூட டீலிங், அதாவது யார் கூட நம்ம செயல்படுகிறோமோ அவருக்கு செய்யக்கூடிய நல்ல விஷயம், அதுதான் இம்பார்ட்டன்ட் அஃபேர்ஸ். Because for that purpose alone was man sent into this life. அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் மனிதன் என்பவன் இங்கு அனுப்பப்பட்டுள்ளார், கடவுளால் அனுப்பப்பட்டுள்ளார் அப்படிங்கிறது தான் இதோட மீனிங். இந்த பொயட்டினுடைய ஆத்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆசிரியர் யார் அப்படின்னு சொன்னா, லியோ டால்ஸ்டாய். 1828 to 1910 இது வரைக்கும் வாழ்ந்திருக்கிறாரு. was a Russian writer. இவர் ரஷ்ய நாட்டு எழுத்தாளர். who is regarded as one of the greatest authors of all time. எல்லா காலங்களிலும் மிகப்பெரிய எழுத்தாளராக கருதப்படக்கூடியவர். he is best known for the novels War and Peace. 1869ல War and Peace அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாவல் எழுதியிருக்கிறாரு. அது மிகவும் பிரசித்தி பெற்றது. அதோட மட்டும் இல்லாம அண்ணா கரேனினா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாவல் 1877 எழுதியிருக்கிறாரு. இதுதான் இந்த ஆசிரியரை பற்றிய தொகுப்பு கொடுத்திருக்கிறாங்க, லியோ டால்ஸ்டாய் அப்படிங்கிறவர். சில்ட்ரன், இந்த விளக்கம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க லைக் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்டை தயவுசெய்து கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. வேற ஏதோ எக்ஸசைஸ் இது சம்பந்தமா எது வேண்டுமானாலும் உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஏன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய எக்ஸசைஸ், அடுத்த லெசன் எல்லாம் உங்களுக்கு தொடர்ச்சியாக கிடைக்கிறதுக்காக தான் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்றோம். நன்றி. தேங்க்யூ.